வர்ற ரோடே வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருக்குங்க. சல்லு சல்லு சல்லுன்னு மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளோட ட்ரக்கிங் தொடங்கிருச்சு. ஸோ இந்த காட்டு வழியாக தான் நடந்து போகணும். கொஞ்சம் விட்டுனா எம்டி டேங்க் எல்லாம் எம்டி ஆகிருக்கும். கொஞ்ச நேரத்தில் முடிச்சு விட்டுருப்பீங்க போக. இந்த பக்கம் பாருங்கள் பள்ளத்தாக்கு. இந்த பக்கம் வந்து அமிதாப் மாமா போயிட்டுருக்காரு. ஒரு நீங்கள் ஆஃப் ரோட் பைக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரையல் பார்க்குறதுக்கு ஒரு ஏரியாங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க இடம். செமையா போகுது. எப்படி போய் வருவாங்க மாதிரி. நடந்து வரது பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். நேரம் போயிருங்களா? யாராக்கு ஹீட் வேணுமோ, யாராக்கு ஹீட்டுமோ இன்ஜின் பக்கத்தில் செம்ம ஹீட்டாக இருக்கும். நல்ல சில்னஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா 33 கிலோமீட்டர் இருக்கு. கதவு மலை சிவந்து குளிர் இருக்கு, வெயில் வேணுமா வெயில் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு எங்கள் ட்ரிப்பில் அப்படி தாங்க இருக்கு. அப்படியே போயிட்டு அந்த மரத்தையும் அந்த வெயில் இந்த குளிர். ஏடா இது காற்று விஜய் சேதுபதி பேச ஆரம்பிச்சிங்க. காற்று வாங்கல எடுக்காது விஜய் சேதுபதி. நல்லா இருக்கு காற்று. வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாண்டிக்குடியில் இருக்கும். தாண்டிக்குடிடா, பாண்டி வயல்லடா. ஏன்னா பாண்டி வயல்ல இருக்கு. எனக்கு கதவு மலைக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரண்ணே? 1.5 கிலோமீட்டர் வரும். 1.5 கிலோமீட்டர். பைக் எங்கே நிப்பாட்டிட்டு மேலே நடக்கணுமா? பைக்கிலே போகலாம். போகலாம், போயிடலாம். போய் அங்கே மேலே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு. ஐயா நான் எட்டி பார்க்குறீங்க, நீங்களும் வீடியோவில் வரீங்க. வணக்கம் மக்களே. இப்போது நாம் கொடைக்கானலில் இருக்க தாண்டிக்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் எப்படி நம்ம மதுரையிலேருந்து கிளம்பி இந்த தாண்டிக்குடியை ரீச் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதோடு சேர்ந்து நம்ம வர்ற வழியில் இருக்க அந்த புல்லாவெளி வாட்டர் ஃபால்ஸோட அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து பார்த்தா உங்களோட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. அதுவும் இந்த தாண்டிக்குடியில் இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு போகிறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த தாண்டிக்குடி வந்திருக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், இப்போ நம்ம போகிறது கதவுமலை நாதன் அப்படின்ற ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கும் பழமையான சிவன் கோயில் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ மேலே போய் பார்த்தா தான் அது எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரிய போகுது. பட் இப்போ நாம் இந்த தாண்டிக்குடிக்குள்ளே வந்து இந்த ஊருக்கு மேலே இருக்க அந்த மலைக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ண தயாராகுங்க. தாண்டிக்குடி அப்படின்றதும் ஏதோ ஒரு சின்ன வில்லேஜ் நினச்சோங்க. ஆனால் இந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டவுன் மாதிரி இருந்தது. ஸோ இந்த சுற்றுப்பட்டு இருக்க எல்லா மலை கிராமங்களுக்கும் ஒரு சென்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாண்டிக்குடி தான் அது. ஸோ விடுதலை படம் எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஏரியாவில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏரியாவோட ஸ்ட்ரக்சரு, இங்கே இருக்க அந்த ஸ்ட்ரீட்டோட அமைப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த விடுதலை படத்தில் அந்த சூரியோட சண்டை காட்சியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல தான் வந்து அதை எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ நம்மளோட பயணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மலையை நோக்கி தாங்க இருக்குது. ஸோ போகிற வழி வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நட்டுக்குத்தலான ஒரு மேடுங்க. இந்த மேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மேலே ஏறிட்டுருக்கோம். சூப்பரான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே தான் கிடைக்கிது நமக்கு. நம்ம வந்து இன்னும் வந்து மலையை ரீச் பண்ணவே இல்லை, நமக்கு அந்த ட்ரக்கிங்க்கும் போகவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இந்த பயணத்தின் போதே கிடச்சிருது. ஸோ நீங்கள் தாண்டிக்குடி வரதா இருந்துச்சுன்னா, அதுவும் இந்த கதவுமலை நாதன் வரதா இருந்துச்சுன்னா, நீங்கள் மேப்பில் போடும்போது அது வேறு ஒரு லொக்கேஷன் காட்டும். ஆனால் நீங்கள் டைரெக்டாக எதையுமே யோசிக்காமல் தாண்டிக்குடி வாங்க. இங்கே இருந்து நீங்கள் மேலே ஏற ட்ரை பண்ணுங்கள். மேப்பில் போடும்போது இங்கிருந்து சுற்றி ஒரு 33 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுது. அதுவும் பாச்சலூர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு வில்லேஜ் வழியாக காட்டுது. பட் அந்த வழியில் பாதை எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் தாண்டிக்குடி வந்துடுங்க. இங்கேருந்து தான் மலை ஏற முடியும்.
ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ரோடு முடிஞ்சது. இந்த சிமெண்ட் ரோடு முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கேருந்து நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு மேலே ஏற தொடங்கணுங்க. வர்ற ரோடே வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருக்குங்க. சல்லுன்னு மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வாங்க இப்போ வந்து கொஞ்சம் தூரம் மேலே நடக்கணும், நடந்துட்டு போகலாம். கரெக்டாக இருக்கும் நீங்கள் தள்ளி லைட்டாக நம்மளோட ட்ரக்கிங் தொடங்கிருச்சு. ஸோ இந்த காட்டு வழியாக தான் நடந்து போனோம். ஸோ ஃபுல்லாக பயங்கரமான ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுதுங்க. பிடி வேறு நெகட்டிவாகவே பேசிட்டு வரான். ஒரு ட்ரிப்புக்கு வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ நீதி ப்ரோ அவரோட விளாகில் தான் இந்த இடத்த பார்த்து நமக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. ஸோ அவருக்கு ஒரு நன்றியை போட்டு மேலே ஏறுவோம். ஸோ நாங்கள் பைக்கை நிப்பாட்டிட்டு மேலே நடக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் இந்த ஒரு பல்சர் பைக்கில் 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கடா, ப்ரோ இன்னும் 2 மலை தாண்டி போனோம், அப்போ தான் நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போக முடியும், நடந்து போகிறது ரொம்ப தூரம் ப்ரோ, அதனால் நாங்கள் பைக்கில் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க மேலே போனாங்க. ஸோ நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் தான் மேலே இருக்கும், போனவனே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வந்தது. பட் எங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டுங்க. சரி என்னெல்லாம் பண்ணலாம், நம்மளும் பேசாமல் பைக்கில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா MT ஒன்று இருந்தது, ராயல் என்ஃபீல்டு ஒன்று இருந்தது. 2மே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்கேண்டா. நிறைய கல் வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் உருண்டை மாணிக்கே இருந்துகிட்டு இருந்துச்சு. ரோலிங் ஸ்டோன் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த ரோலிங் ஸ்டோனில் வந்து பார்த்தோன்னா இந்த வண்டி 2மே ஏற்றுறது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு ஒரு சின்ன முயற்சி எடுத்தாங்க. நான் எவ்வளோ தூரம் வேணாம்னு சொல்லியும் என் மாப்பிள்ளையும் எங்கள் அண்ணனும் போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் வந்து பார்த்தோன்னா ஏறி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா அதை ஏற்ற முடியல பைக்கை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நேராக நான் வந்து என் மாப்பிள்ளையிட்டருந்து பைக்கை வாங்கிட்டு திருப்பி வந்து நாங்கள் பைக்கை கீழே இறக்கி சேஃபாக போய் பைக்கை நிப்பாட்டிட்டு திரும்ப வந்து நம்ம நடந்தே நம்ம பயணத்தை தொடங்குறோங்க. பிரேக் விட்டுனே சல்லு காலை எடுத்து கீழே. கொஞ்ச நேரத்தில் முடிச்சு விட்டுருப்பீங்க போக இருங்க வாங்கி சொல்லிட்டு அப்புறம் வண்டியை வாங்கி கீழே இறக்கணும். அது கொஞ்சம் விட்டுனா எம்டி டேங்க் எல்லாம் எம்டி ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வரதா இருந்துச்சுன்னா பைக்கிலலாம் எக்ஸ்பென்ஸ் இப்போ நம்ம தலைவர் இருந்தானே நேரம் உள்ள ஏறி இருந்திருப்பேன். மேலே வரணும்னு நினைச்சீங்கன்னா கீழே சிமெண்ட் ரோடு இருக்கும், அங்கேயே வண்டியை நிப்பாட்டு நடந்து வந்துருங்க. ஆமாம் அதான் உங்களுக்கு சேஃபு, பைக்குக்கு சேஃப். அது மழை பெய்யுற டைம் வர இப்போ. நான் எடுத்து வேணாம் தான் நான் சொன்னேன். நீ தான்டா டிரைவருன்ட்டு போனேன். இன்னும் போனால் இன்னும் செகதியாக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லதான் வந்தேன். ஸோ நண்பர்களே பைக்கில் வந்து அதுதான் ரிஸ்க்கு. ஃபுல்லாக பாருங்கள் இதுவாக இருக்குது, சகதியாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பைக்கு கீழே பாட்டு நடந்து வந்துடுங்க. ஒரு சூப்பரான ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சந்தோஷத்தை பாரு பிடிக்கு 4Gயா. ஸோ நண்பர்களே பாருங்கள் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. நெட்டு இவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு நெட்டு வருது. இந்த பக்கம் பாருங்கள் பள்ளத்தாக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் மாமா போயிட்டுருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் பேட்ச் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பேட்ச்சு. ஸோ அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் சகதி இருக்குது. இன்றைக்கி வேறு மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்களா, சப்போஸ் மழை வந்துச்சுன்னா கஷ்டமாயிரும். ஸோ அதனால தான் பைக்கை கீழே நிப்பாட்டிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்தது நம்ம எக்ஸ்பல்ஸ் கிடையாது, ஒன்று எம்டி, ஒன்றதுக்கு ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா என்ஃபீல்டு கீழே தட்டும். உங்கள் வண்டி எங்க? என் வண்டி மெயின் ரோட்டுக்கு வாங்க. மெயின் ரோட்டுக்கு நான் எதுக்கு வரணும்? நான் ஆஃப் ரோடு தான் வந்திருக்கேன். ஒரு நாள் ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு கூத்துக்கு எனக்கு அந்த ஆஃப் ரோடு கூத்து தான் போவேன். மெயின் ரோடு நான் எதுக்கு வரணும்? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடம். கிட்டத்தட்ட வந்து இது எங்களுக்கு ஒரு நேச்சர் வாக் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. பாதை வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப சுமூகமாக ரொம்ப சாதுவாக இருந்துச்சுங்க. ஆனால் பைக் ஓட்டுறதுக்கோ கார் ஓட்டுறதுக்கோ ரொம்ப டாஸ்க் இது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நடக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா இருந்ததுனால ஒரு நேச்சர் வாக் மாதிரி ஜாலியாக ரசிச்சுக்கிட்டே நடந்தோம். பெரிய செங்குத்தான மேடுகள் எதுவுமே கிடையாது, ஆனால் ரொம்ப ஸ்லாண்டிங்காக ஏறிக்கிட்டே இருந்தது, மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஃபீல் ஆகுது கொஞ்சம் தூரம் மேலே ஏற வந்து பார்த்தோன்னா பனி கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது, காது அடைக்கிதுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கொடைக்கானலோட உயரமான ஒரு பீக்கை நோக்கி தான் நம்ம வந்து ஏறிட்டு இருக்கோன்றது வந்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது. சூப்பராக வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம் சிவனை பார்க்குறதுக்காக. கதவு மலை சிவன் கோயில். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம். சும்மா நம்ம அண்ணன் ஒரு வீடியோ போட்டுருந்தார், அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகிறோம், பிளைண்டாக போகிறோம். பரவாயில்ல, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும்
ஏற்றுக்குறோம். கொஞ்சம் தூரம் நடந்து போறதா பார்த்து சொல்லுங்க. என்னடா உசு உசுன்னு பாம்பு மாதிரி போட்டுக்கோ சொல்லிக்கிட்டு பரவாயில்ல, அதான் ஒரு நேச்சுரல். ஸோ இந்த ஜாக்கெட் எதுக்கு போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? என் தொப்பையை மறைக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜாக்கெட் செட் ஆகல, அதனால் அடுத்து இந்த ஜாக்கெட் அடுத்து நீங்கள் என்கிட்ட பார்ப்பீங்க, இந்த ஜாக்கெட் அடுத்து என்கிட்ட பார்ப்பீங்க. போகிறோம் போயிட்டே இருக்கோம். பாதைகள்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக மட் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு நீங்கள் ஆஃப் ரோட் பைக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரையல் பார்க்குறதுக்கு ஒரு ஏரியாங்கிறது. நீங்கள் ஆஃப் ரோட் பைக் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஆஃப் ரோடு அதான் இல்லை ப்ராப்பராக உங்களுக்கு ஆஃப் ரோடு ஓட்ட தெரிஞ்சவங்களாம் ஈஸியாக ஓட்டிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இது ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு இது ஆஃப் ரோடு பழகிறதுக்கு, சாரி ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு. மற்றபடி வந்து பார்த்தோன்னா எங்கள் ஜீப் இருக்கும் கீழே தாண்டிக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜீப்பு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் வந்தீங்கன்னா அவங்களே வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆக்சுவலாக அதெல்லாம் கேட்கல நான். ஸோ நீங்கள் ஜீப்பில் வந்தாலும் இந்த இடத்துக்கு வரலாம். ஆக்சுவலாக ஜீப்பில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. நீங்கள் நடந்து வரதே எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக நீ கிளைமேட்டும் வந்து பார்த்தோன்னா போட்டுன்னு போட்டுட்ருக்கு. இறங்குறதுக்கு நேரம் மலையிலேருந்து கீழே தள்ளி விடணும், அதான் ஷார்ட்கட்டு. ஸோ தாண்டிக்குடி இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்ம நிலக்கோட்டையிலேருந்து சித்திரேவுலேருந்து தாண்டிக்குடி. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா இங்கே. ஸோ இதுதான் ரூட். இந்த வழியாக நம்ம கொடைக்கானல் போக முடியும். இங்கேருந்து கொடைக்கானலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்கும். எப்பவுமே எந்த ட்ரிப் போனாலும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சால் நல்லாயிருக்குன்னு தோணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடாதுன்னு தான் இருக்குது மனசில். ஃபுல்லாக மழை பெய்யாமல் இருக்கணும். எப்படி இருக்குன்னு பாரு அந்த இடம். செமையா போகுது. குளிக்கிட்டே எப்படி போய் வராங்க அவரு. அது இப்படி தூக்கும், டயரை தூக்கும். அது பாரு நாங்கள் மேலே ஏறி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ட்ரிப்பு அந்த மேலே அந்த உச்சிக்கு போகிறதுக்காக சிவனை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தோன்னா நம்மளை மாதிரியே மதுரையிலேருந்து வந்த ஒரு குரூப் தானே. அவங்க மதுரை செல்லூர்லேருந்து வந்திருந்தாங்களாம். அந்த கல்லை மட்டும் இல்லைங்க, இதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் கல் இருக்குது, இந்த பக்கம் ஏற்றுலாம். ஒரே கல் வைக்கலாம். ஸோ அவங்கள பார்த்தோம். பொலிரோவில் இருந்த நம்ம டிரைவர் அண்ணன் நம்மளை பார்த்து நம்மளே வந்து பார்த்தோன்னா மேலே தானே போகிறீங்க, நீங்கள் ஏறுங்க, உங்களை ஏற்றிட்டு போகிறேன்னு சொன்னார். ஸோ நாங்களும் நம்பி ஏறினோங்க. ஆனால் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா வண்டி வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. வண்டியில் இருக்கவங்களாம் பல ஆரம்பிச்சு. பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். நேரம் போயிருக்கலாம். ஸோ அப்புறம் வண்டி நாங்கள் கீழே இறங்கி வண்டியை வந்து அந்த பள்ளத்துலேருந்து எடுத்து அடுத்து மேலே வண்டியை மேலே கொண்டு போனாங்க. ஸோ கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டோம். வேணாம் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நாங்கள் நடந்தே வரோம், அதுதான் எங்களுக்கு சேஃப்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு நல்ல முடிவை எடுத்தோம். ஏன்னா அந்த வண்டியில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டரில் கூட போயிடலாம் போலுக்கு, இந்த வண்டியில் போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வண்டி நட்டு குத்தலாம் மேலே ஏறுது, பள்ளத்துக்குள்ளே கீழே போகுது, அப்படியே ரோல் ஆகி ஸ்கிட் ஆகுது. பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக அந்த பொலிரோவில் போனவங்க அந்த ஃபேமிலியெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கர த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏறி ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கே ஹார்ட் பீட் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு ரைஸ் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு இதோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அதில். ஸோ நண்பர்களே, ஜீப் ஏறினோம், வண்டி இழுக்க மாட்டேன்ட்டுச்சு, மழை பெஞ்சிருக்கு அதுக்கும். அதனால் திருப்பி நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். ஒளியில் அடித்து பிச்சு ஓரிட்டு வராங்க தலைவர். சூப்பராக இருக்குங்க.
பொலிரோவில் போவேனா கீழே நடந்து போகணும்னு சொல்லி நாங்கள் எடுத்த முடிவு வந்து பார்த்தோன்னா ஒரு வகையில் நல்லதாக போச்சு. இன்னும் ஜாலியாக வந்து பார்த்தோன்னா நடந்து மேலே போய்கிட்டே இருந்தாங்க. அந்த பொலிரோவும் 2-3 இடத்துல வந்து பார்த்தோன்னா அங்கே அங்கே சுற்றி ரோல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பாதையில் ஏற்ற முடியும். கீழே தாண்டிக்குடியிலே வந்து பார்த்தோன்னா நிறையா ஜீப் இருக்கும், இந்த மாதிரி பொலிரே இருக்கும். இந்த மாதிரி வண்டிங்கள்லாம் எடுத்து வந்தீங்கன்னா அது மேலே ஏறும் இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கீழே வந்துட்டு நீங்கள் வந்து இங்கேயே புக் பண்ணி நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நடக்க முடியாது, உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி புக் பண்ணி நீங்கள் மேலே வரலாங்க. ஸோ இவரோட அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் நான் வாங்க மறந்துட்டேன், வாங்கியிருந்தேன்னா கீழே கொடுத்துருந்துருப்பேன். சப்போஸ் அந்த அண்ணன் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கண்ணே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாப் ரீச் பண்ணோங்க. ஆனால் அதுவும் டாப் கிடையாதாங்க, அதுக்கும் மேலே ஏறணுமா. ஸோ அந்த டாப்பை ரீச் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கரமான ஒரு பெருமூச்சு விட்டு அப்பாடா நம்ம மேலே வந்துட்டோம்னா நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இன்னி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் ஒரு குண்டை தூக்கி போட்டார். அங்கே ஆரம்பிச்சிச்சுங்க. அப்புறம் திருப்பி மேலே ஏற ஆரம்பித்தோம். நல்லா சூப்பராக இருக்கும். இதுவே நல்லா கிளியராக தெரியும் பாருங்க. இல்லை இந்த வியூ எல்லாம் தெரியும். பின்னாடி தெரியும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சொல்கிறேன். இதான் விஷயம் போகுதா? இதான் அந்த கோயில் எங்கடா இருக்கு? இல்லையா அது பாருங்க நடுவில் இருக்கு. எங்கங்க அங்கிட்டு போய் ட்ரோன் விடுறீங்களா? அது பிரச்சனை இல்லை. நானே இது வந்திருந்தேன் வந்துட்டு இதே மாதிரி இன்னைக்கு பரவாயில்ல, எனக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால சரி நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கப்ப மேலே டாப்பில் போய் சமைச்சு பொங்கல் நிறைய பொங்கல் கூட்டமா இங்கேயும் நம்ம கூட்டமாக வர்றாங்க. சுற்றி இருக்கவங்களாம் வெளியில வராங்க. நம்ம வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். 4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அண்ணே 4 கிலோமீட்டர் பறந்து வந்திருக்காரு. மழைன்றதால சுத்துது. ஆஃப் ரோட் வண்டி எடுத்து வந்துருக்கோம்.